வணக்கம் தலைமைகளே. இந்தியாவை விட்டு வெளியே செல்கிறதா வாட்ஸ்அப் நிறுவனம்? ஒரு பரபரப்பான செய்தி இது. பரபரப்பாக நீதிமன்றங்களில் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு போகிறதுக்கு. இந்தியாவில் 40 கோடி மக்கள் வாட்ஸ்அப் சேவை தினந்தோறும் பயன்படுத்துகிறாங்க. உலகம் எங்கும் இந்தியா முழுவதும் எடுத்து பார்க்கும்போது மொத்தத்தில் பார்க்கும்போது ஃபேஸ்புக் முதலிடத்தில் வரும், 2ஆம் இடத்துல யூடியூப் வரும், 3ஆம் இடத்துல வாட்ஸ்அப் வரும். பார்ப்பது என்னமோ நம்ம வந்து ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் அதிகமாக பார்த்தாலும் நம்மை பற்றி செய்திகளை பகிர்வதிலும் நம்முடைய புகைப்படங்களை பகிர்வதிலும் மற்ற அனைத்து பகிரும் காரியங்களில் வந்து வாட்ஸ்அப் தான் நம்பர் 1 வரும். இந்தியாவிலும் உலகம் எங்கும் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்போட நம்பிக்கைத்தன்மை. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பகிரும்போது ரகசியம் காக்கப்படும், வேற யாருக்கும் போகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்திய மக்கள்கிட்ட இருக்கு. அது உண்மையும் கூட. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம், பாதுகாப்பு அம்சங்கள் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதில் முக்கியமானது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் அப்படிம்பாங்க. அதாவது முடிவிலிருந்து முடிவு வரைக்கும் குறியாக்கம் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகான விஷயம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம செல்ஃபோனில் டைப் பண்ணுறோம், எப்படி இருக்க அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அனுப்பும்போது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுது. நம்ம எந்த நபருக்கு அனுப்புகிறோமோ அவரோட செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எப்படி இருக்குன்னு போய் வாட்ஸ்அப்பில் போய் சேரும். ஆனால் இடையில ஒரு டிராஃபிக்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை பார்க்குறதே இல்லை. நம்ம செல்ஃபோனுக்கும் நம்ம அனுப்பின செல்ஃபோனுக்கும் இடையில டிராஃபிக்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்த கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது இந்த எப்படி இருக்கிற வார்த்தை வந்து குறியாக்கம் பண்ணும் அப்படிம்பாங்க. அதாவது எப்படி இருக்குங்கிறது அப்படியே போகாது, இடையில வந்து வார்த்தைகளை வெட்டி மாற்றி யாருக்கும் புரியாத வண்ணம் வாட்ஸ்அப் அனுப்புது. நம்ம அனுப்புகிற நபருக்கு போய் சேரும்போது மறை குறியாக்கம், அந்த குறியாக்கத்தை வெட்டிலாம் சரி பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இடையில யாருனாலையும் இதை படித்து புரிஞ்சு கொள்ள முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். நம்முடைய அனுப்புகிற வார்த்தை மட்டும் இல்லை, நம்முடைய புகைப்படங்கள், மற்ற பில் அனுப்புகிறாங்க இன்றைக்கி, கொட்டேஷன், மற்ற எல்லா வியாபார காரியங்களுமே நம்ம செல்ஃபோனுக்கும் நம்ம அனுப்புறதுக்கு நமக்கு தெரியும், நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவருக்கு மட்டுமே தெரியும். இடையில எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்கில் குறியாக்கம் பண்ணிடுவாங்க. அதை வந்து வெட்டி மாற்றி யாருக்கும் புரியாத வண்ணம் தான் அனுப்புகிறாங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் இராணுவத்தில் மட்டும்தான் இப்படி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த நம்ம ஒரு சாதாரண நம்பருக்குமே இந்த பாதுகாப்பை வந்து வாட்ஸ்அப் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 95% நல்லபடி நடந்தாலுமே இந்த சேவையை பயன்படுத்தி தீவிரவாதிகள் மிகப்பெரிய காரியங்களை வந்து தேசத்துக்குள்ளே பண்ணுறாங்க. அவருடைய சதித்திட்டத்தை வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பிக்கிறாங்க. ஏன்னா யாருனாலையும் பார்க்க முடியாது. ஒரு ஆயுதங்கள் செய்வது மற்றும் கடத்தல் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக தான் போகுது. அப்போ அது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்தில் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கேட்கும்போது எந்த நபரை பற்றி கேட்குறோமோ அந்த செய்தி அனுப்புனது யார், அந்த நபரோட ஃபோட்டோ, அவங்களோட தகவலோட வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் கேட்டாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நான் ஒருத்தர் அனுப்புகிற செய்தி அவருக்கு மட்டுமே தெரியும், அவர் அனுப்புன நபருக்கு மட்டுமே தெரியும், இடையில யாருக்குமே தெரியாது, வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கும் தெரியாது, ஃபேஸ்புக் அதோட தாய் மெட்டா அந்த நிறுவனத்துக்கும் தெரியாது, கூகுளுக்குமே தெரியாது, யாருனாலையும் தெரியாது. அதனால் வந்து இது எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்கும் தகவலா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டாங்க. இந்திய அரசு சிறப்பு சட்டம் ஏற்றி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், நாங்கள் ஒரு வேலை யாரை பற்றியா தகவல் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணும்போது அதை வந்து ஒரு வழக்காக வாட்ஸ்அப் நிறுவனம் தான் எட்டு போயிருக்கிறாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் போல் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அங்கே தான் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை நிர்பந்தப்படுத்தினா, அதாவது இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டை உடைக்க சொல்லி அவங்க யார் அனுப்புகிறாங்க அவங்க புகைப்படத்தில் தர சொன்னால் நாங்கள் இந்தியா விட்டு வெளியே போய்க்கிறோம், நாங்கள் இந்தியாவில் நிச்சயமாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய தனி மனித சுதந்திரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போம், இனி வருங்காலத்துலேயும் பாதுகாப்போம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த தேசமும் உலகத்தில் யாருமே கேட்கல எங்ககிட்ட, இந்தியா மட்டும்தான் இது கேட்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக இதை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒருத்தர் அனுப்புகிற தகவல் வாட்ஸ்அப் மூலமாக இன்னொருத்தருக்கு போது அவரும் இவர் மட்டுமே பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். நம்ம வந்து அதை எப்படி வேணால் செட்டப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி அது அப்படியே தன்னைப்போல் அழிஞ்சு போயிடும், யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க, எப்போ கேட்பீங்கன்னு தெரியாது. அப்போ வந்து 40 கோடி மக்கள் அனுப்புகிற செய்திகளையும் புகைப்படங்களையும் நாங்கள் வந்து
பாதுகாப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மிகப்பெரிய சிரமம் போயிடும். அதே சமயத்தில் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சேர்த்து வச்சோம்னா திருட்டு போகும். சேமிப்பு என்று ஒன்று வரும்போது திருட்டுன்னு ஒன்று கூடயே ஒன்று வரும். அப்போ வந்து ஒருவேளை அவருடைய அந்தரங்க காரியங்களோ அவருடைய வார்த்தைகளோ திருடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நாங்கள் வந்து இந்தியா சொல்கிறத கேட்க மாட்டோம். நிர்பந்தப்படுத்தினா நாங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறோம்னு சொல்லி கோர்ட்லேயே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஓகே தான், இதை பயன்படுத்தி தீவிரவாதிகள் தங்களுடைய அனைத்து உரையாடல்களும் வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் யாரை பற்றி கேட்குறோமோ, நாங்கள் எல்லாத்தையும் கேட்கல, யாரை பற்றி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக வாட்ஸ்அப் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசாரணையை வந்து அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இன்னும் 2-3 மாதம் கழிச்சு ஒத்தி வச்சிருக்கிறார். நீதியரசர்கள் வந்து 2 பேர் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணிக்கிறாங்க. இது 2 பேர்த்துக்கு இடையில ஒரு சமநிலை எட்டப்படணும் அப்படின்ட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்கு பொதுவாக சமநிலை வரணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வாய்தா விசாரணை வந்து ஆகஸ்ட் தான் இருக்குது. இங்கே என்ன வந்தாலும் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அங்கெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஃபைனல் ஆகும். ஆனால் வந்து வாட்ஸ்அப் கட் அண்ட் ரைட் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் போய்க்கிறோம், இந்தியாவில் நாங்கள் சேவை வழங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சரியாக யோசித்தோம்னா ஒரு இவ்வளோ பெரிய அரசாங்கம் கேட்குறாங்க, எல்லாருடைய தகவலும் கேட்கல. ஒரு தீவிரவாதிகளை பற்றிலாம் கேட்கும்போது நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் கொடுக்கணும். அதுக்கேற்ற சிஸ்டம் பண்ணுமே ஒழிய தெனாவட்டா வந்து நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டோம். பாதுகாப்பு தனி மனித சுதந்திரம்னா எனக்கு எல்லாருக்கும் புரியுது. ஆனால் அதை மீறியது தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தின் தலைவர்கள் வந்து கேட்குறாங்க, ஒரு தீவிரவாதி பற்றி கேட்கணும், கண்டிப்பாக வாட்ஸ்அப் கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ தெனாவட்டா பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இவை எல்லாமே அமெரிக்கன்ஸு. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது 3மே ஒரே ஓனர் தான். அமெரிக்கா. யூடியூப் அமெரிக்கா, கூகுள் அமெரிக்கா. எல்லாமே அவங்கள டிபெண்ட், நம்ம வந்து அவங்கள எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. இதற்கு போட்டியாக இதுக்கு இணையாக அநேக சமூக வலைதளங்களை இந்தியாவில் மற்ற நாடுகள் உருவாக்குனா தான் இந்த மாதிரி தெனாவட்டான பதிலாம் அவங்க பேச மாட்டாங்க. நிச்சயமாக ஒரு தீவிரவாதி பற்றி காரியத்தை பற்றி கேட்கும்போது வாட்ஸ்அப் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு அவங்க யாரோ ஒன்று அனுப்புகிறாங்க, எவருக்கோ போய் சேருது, இடையில நாங்கள் யாருமே பார்க்க முடியாது, எதுவுமே கிடைக்காது, அழிச்சு போயிடும் அப்படின்னா மிகப்பெரிய தப்பு. நீங்கள் வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் யோசிக்கிறோம். இதே நேரத்தில் ஒரு தீவிரவாதி வந்து மிகப்பெரிய பிளான் போட்டு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். ஒரு ஆயுதங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிட்டுருக்கலாம். இல்லை ஒரு அணுகுண்டே எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருமே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது வாட்ஸ்அப் நிறுவனம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. போட்டியாளர் நிறுவனங்கள் நிச்சயமாக இந்தியாவில் வரணும். எக்காரணம் கொண்டும் இந்த வாட்ஸ்அப்போட இந்த தெனாவட்டு பதிலாக இந்தியா அனுமதிக்கூடாது. நமக்கு தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம். போனால் போயிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே ஏற்கனவே சைனாவோட டிக்டாக் ஏதோ பேன் பண்ணாங்க, அதே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். வாட்ஸ்அப் கொடுத்து தான் தீரணும். நன்றிகள்.